அதிர்வு அதிகாரம் 2. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வேலுக்குமாருடனான நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக இருக்கு. உங்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டதாக ஒரு செய்தி கிடைத்தது, உண்மையா? இல்லை, பொய்யான செய்தி. பொய்யான செய்தி அல்ல, நீக்கிவிட்டதல்ல, இடைநிறுத்தி இருப்பதாக. தற்காலிக இடைநிறுத்தம். இடைநிறுத்தி இருப்பதாக ஒரு செய்தி இருந்தது. நான் நினைக்கின்றேன் இந்த நேரம் ஆகின்ற போது அந்த இடைநிறுத்தமும் நீக்கப்பட்டிருக்கும் என நினைக்கின்றேன். நீக்கப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் செய்த சாதுரியமான விடயம் என்ன? அவ்வாறு ஒரு நான் எடுத்திருந்த முடிவு நியாயபூர்வமானது. அவை அந்த நியாயத்துக்கேற்ற வகையிலே அந்த தற்காலிகமாக எடுக்கப்பட்ட அவசர முடிவு இந்த வேலையாகின்ற போது நீக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகிறீர்கள்? நம்புகிறேன். நீங்கள் எடுத்த முடிவு நியாயமானது என்றால் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய இணைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்த முடிவு நியாயமற்றதா? அவ்வாறல்ல. அதாவது கட்சிக்குள் ஒரு ஜனநாயகம் இருக்க வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே என்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கட்சி என்ற ஒரு ரீதியில் எங்களுடைய முற்போக்கான எண்ணங்களை அபிலாசைகளை எல்லாம் முற்றுமுழுதாக ஒதுக்கிவிட்டு கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு எப்போதும் தலை சாய்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் நான் இல்லை. அவை அந்த எண்ணப்பாட்டின் அடிப்படையிலே நடைபெற்ற என்னுடைய இருக்கக்கூடிய நியாயமான வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த முடிவு எட்டப்பட்டிருக்க வேண்டும் என நம்புகின்றேன். அப்படியானால் தமுகு உங்களுடைய கட்சியினுடைய பேரனுடைய சுருக்கம் தமிழ் முற்போக்கு கூட்டணி தான் தோண்டித்தனமாக செயற்படுகிறது என்கிறீர்கள்? இல்லை, இல்லை. ஒரு 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 ஜனநாயக அமைப்பிலே கருத்து முரண்பாடுகள் இருக்கும். ஜனநாயகம் என்பதே நாங்கள் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவது. அவை இருக்கின்ற அனைவரும் கலந்துரையாடாமல் தானே உங்களை இடைநீக்கம் செய்தது நிகழ்வுக்கு பிறகு தானே. அதுதான் நீக்கவில்லை, தற்காலிக இடைநீக்கம். ரைட். தற்காலிகம் என்பதனில் தெளிவு இருக்கின்றது தானே. அதாவது நிரந்தரமான இடைநீக்கமும் அல்ல, தற்காலிக இடைநீக்கம். ரைட். அது ஒரு அரசியல் கட்சி ரீதியாக அவர்கள் ஒரு அவசரமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அதிகார எல்லைக்குள்ளிருந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அவை அவர்களுடைய அதிகார எல்லைக்குள்ளிருந்து எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நான் கூறியது சரி என்பதால் அவர்கள் கூறிய அனைத்தும் தவறு என்பது அல்ல. இங்கே ஒரு ஜனநாயக அமைப்பு என்பது பல்வேறு கருத்துக்களை உடையவர்கள் இருப்பார்கள். அவை அந்த கருத்துக்கள் எல்லாம் எவ்வாறு நான் மற்றையவருடைய கருத்துக்களை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையோ அதே போல் அதிலே மற்றவர்கள் முற்றுமுழுதாக எனது கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். அவை இது ஒரு சாதாரண ஒரு சிறிய விடயம். நான் நினைக்கின்றேன் ஊடகங்களிலே இதை ஊதி பிறப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு சிறிய விடயம். அவை இதைவிட நாட்டிலே பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. நாட்டிலே இன்று மக்கள் பட்டினியை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். நாட்டிலே வியாபாரத்துறை இன்று வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. பணவீக்கம் எகிரிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இலங்கையிலே பேசப்பட வேண்டிய ஆயிரம் விடயங்கள் போது இந்த ஒரு சிறு விடயம், இது சிறு ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய. நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிக்காமல் இருந்தது தான் இங்கே வந்த பிரச்சனை. இல்லை, அதையும் திருத்திக் கொள்ள வேண்டும். நான் வாக்களித்தேன், நடுநிலையாக வாக்களித்தேன். பாராளுமன்றத்திலே ஆதரவு எதிர் நடுநிலை என்பது இருக்கின்றது. அவை நான் நடுநிலையாக வாக்களித்தேன். எங்களுடைய கட்சியில் உள்ளவர்கள் எதிராக வாக்களித்திருந்தார். இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? என்னை பொறுத்தவரையிலே அந்த பாதீட்டு காலப்பகுதியிலே, அந்த பட்ஜெட் செஷன் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே இடம்பெற்ற, நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி என 3 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்கின்றோம். நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு எஸ்ஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்கின்றோம். அவை இவ்வாறான சூழ்நிலையிலே எங்களுடைய பாராளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பாக நடைபெறுகின்ற விவாதங்கள் தொடர்பாக பல்வேறு முரண்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் காணப்படுகின்றது. அதிலே பல்வேறு முரண்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் இருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையிலே நாங்கள் குறிப்பாக எங்களுக்கு பாராளுமன்றத்திலே காலத்தை ஒதுக்கீடு செய்வது, விவாதங்களிலே இடஒதுக்கீடு செய்து தருவது, நாங்கள் தெரிவு செய்கின்ற அந்த விவாதங்களுக்கான எங்களுக்குரிய அந்த
வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதென பல்வேறு விதமான நெருக்கடி நிலைமைகள் வந்து காணப்படுகின்றது. அவை இவற்றின் போதெல்லாம் எல்லாவற்றுக்கும் ஆமாசாமி என தலை சாய்த்து கொண்டு பொம்மைகள் போல வந்து இருக்க முடியாது. மக்கள் ஆணையை தந்து அனுப்பி இருக்கின்றார்கள். அவே நாங்கள் எங்களுடைய குரலை நிமிர்ந்து நின்று எங்களுடைய கருத்தை சொல்லக்கூடிய துணிச்சல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அவை அந்த வகையிலே எனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இத்தகைய உள்ளக செயற்பாடுகள் தொடர்பான அதிருப்தி நிலைமைகளை எடுத்து காட்டுவதற்குரிய ஒரு முடிவாக இந்த முடிவு இருந்திருக்கின்றது. 1. 2, எனக்கு மிக தெளிவாக தெரியும், என்னுடைய அந்த தீர்மானமானது இந்த பாதீட்டை நிறைவேற்றி கொள்ளுகின்ற இந்த வாக்கெடுப்பிலே ஒரு 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 பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது. அதாவது உங்களுடைய பிரச்சனையின் பக்கம் இவர்களுடைய கவனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். நிச்சயமாக. இப்போது நான் கேள்வி எழுப்புவது போன்று அவர்களும் கேள்வி எழுப்ப வேண்டும், உங்களை ஒழுக்காற்று விசாரணைக்கு அழைக்க வேண்டும், இதை நிறுத்த வேண்டும், ஒழுக்காற்று விசாரணைக்கு அழைக்க வேண்டும், என்னுடைய விவரங்களை நான் கூறுவதற்கான தளம் ஏற்பட வேண்டும், என்னுடைய குற்றச்சாட்டுகளை நான் நியாயப்படுத்துவது போல அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நான் முன்வைக்க வேண்டும். இது இவ்வாறான இந்த மேடைகளிலே இது பேசப்பட வேண்டும். மக்கள் மத்திக்கு எங்களுடைய நிலைமை தொடர்பான விவரங்கள் மக்கள் மத்தியிலே பேசப்பட வேண்டும். எல்லாமே வந்து நினைத்ததை விட அதிகமாக நடைபெற்றிருக்கின்றது. நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகள் பிரச்சனைகளை தாண்டி ஒரு பிரச்சனையாக இதனை மாற்றி அமைக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் தவறு இருக்கிறதா, தமிழ் முற்போக்கு கூட்டணியில் தவறு இருக்கிறதா? உங்களுக்கு நேரத்தை காலத்தை பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளிலுமே தவறு இருக்கின்றது. மொத்தமாக எல்லா எங்களுடைய கட்சி மொத்தமாக எல்லாவற்றையும் விட நல்லதென்றாலும் அதை விட ஒரு பெரிய பொய் இல்லை. அதே போல் எங்களுடைய கட்சி தான் மோசமானது என்றாலும் அதை விட பெரிய பொய் இல்லை. எல்லாவற்றிலும் கருப்பு பக்கமும் இருக்கின்றது, வெள்ளை பக்கமும் இருக்கின்றது. அவை அதற்குள் நாங்கள் ஒரு மத்தியஸ்திலே பயணம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அவை அதன் போது எப்போதும் நாங்கள் பார்ப்பது நாங்கள் மக்களிடம் பெற்ற ஆணையை சரியான முறையிலே நாங்கள் அந்த மக்கள் சார்பாக முன்னிலைப்படுத்த வேண்டும். மக்கள் சார்பாக நாங்கள் அந்த மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் தோன்ற வேண்டும். அந்த பிரச்சனைகள் சார்பாக அதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு முடக்கப்படுகின்ற போது, அதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வெட்டிவிடப்படுகின்ற போது நாங்கள் இந்த கட்சிகளை சந்தோஷப்படுத்த, தலைவர்களை சந்தோஷப்படுத்த, அல்லது உங்களை போன்ற இந்த ஊடகங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் செயற்பட முடியாது. நாங்கள் ஊடகங்களுக்கு பயந்தோ அல்லது கட்சி தலைமைகளுக்கு பயந்தோ அல்லது ஆதரவளிக்கக்கூடிய சில தரப்புகளுக்கு நாங்கள் பயந்தோ பின்வாங்க முடியாது. நாங்கள் மக்களினுடைய ஆணையை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். அந்த மக்களினுடைய பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதற்கு தான் முதலாவது இடம். அதுக்குதான் முதலாவது இடம். அந்த முதலாவது இடத்தை நிலைநிறுத்தி நான் செயற்பட்டேன். நீங்கள் முதலாவதாக உங்கள் கட்சியிடம் நேரத்தை ஒதுக்கி கேட்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்க்கட்சி பிரதம கொறடாவிடம் கேட்க வேண்டும். எதிர்க்கட்சி பிரதம கொறடாவே உங்களுக்கு எதிரான கருத்தை முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக நான் எடுத்த முடிவு தவறானது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது கட்சி எதிராக வாக்களிக்குமாறு கேட்டிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி. நான் நடுநிலையாக வாக்களித்திருக்கின்றேன். அதால் அவர் அது தவறானது என குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் தவறு அவர் பக்கம் அல்லது கட்சி பக்கம்? 2 பக்கமும் என்னதான் சொன்னேன். இங்கே கருப்பும் இருக்கின்றது, வெள்ளையும் இருக்கின்றது. சொன்னேன் தவறு இது இந்த முழு பிரச்சனையிலே இவர் குற்றவாளி, இவர் நிரபராதி, இவர் பக்கம் தவறு, இவர் பக்கம் சரி என்பது இல்லை. இது வந்து ஒரு விவாதத்துக்குரிய விடயம். ரைட்? அந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த விவாதத்தை ஏற்படுத்துவது தான் என்னுடைய தேவை. முதல்ல மிக தெளிவாக நான் குறிப்பிட்டேன். அந்த விவாதத்தை ஏற்படுத்துவது தான் என்னுடைய தேவை. எனக்கு ஆளுமை இருக்கின்றது. நடுநிலையாக நின்று ஒரு கூட்டணியை எதிர்ப்பதற்கு, ஒரு அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு அணியினது முடிவை எதிர்த்து மக்களது ஆணையை வந்து பாராளுமன்றத்திலே ஜனநாயக ரீதியாக சொல்லும் ஆளுமை எனக்கு இருக்கின்றது. நான் பொம்மை அல்ல, நான் தலையாட்டும் பொம்மை அல்ல என்பது எங்களுடைய மக்களுக்கும் தெரியும். இங்கே யாராவது தெரியாமல் இருந்தால் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பொம்மை என்கிறேன், நான் சொல்கிறேன் நீங்கள் பொம்மை என்று. நீங்கள் உங்களுடைய பார்வையிலே வந்து ஏதாவது கோளாறு இருக்கலாம். என்னுடைய பார்வையிலே கோளாறு இருக்கலாம் இல்லையா? அப்படியானால் ஏன் உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஈதோகாவினுடைய பொதுச்செயலாளர் உங்களுடைய கட்சி அலுவலக திறப்புலாக்கு அழைக்கப்பட்டார்? அதுவும் ஒரு கட்சியினுடைய ஒரு கலந்துரையாடல் சம்பந்தமான ஒரு விடயம். இந்த இடத்திலே இல்லை கட்சி
அழைப்புக்கு பிறகு அது தொடர்பாக நான் தேவையான என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கின்றேன். நான் அபிப்பிராயம் தெரிவித்ததால் தான் உங்களுக்கு தெரிகின்றது. பொம்மை என்பதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் அழைத்து வந்திருக்கின்றார்கள், நான் தலையாட்டி விட்டு தெரியாதது போல் சென்றிருப்பேனாக இருந்தால் அது பொம்மை. நான் அவ்வாறு செல்லவில்லை. என்னுடைய அபிப்பிராயத்தை முடிவை எடுத்தார்கள். நிச்சயமாக எங்களோடு கலந்துரையாடவில்லை. அப்படி என்றால் நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி சரியானது தானே? உங்களுடைய கட்சி தான் தோன்றித்தனமாக இல்லை. நாங்கள் கட்சி என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. நாங்கள் 3 அணியினர், 3 தரப்பினர், 3 கட்சிகள், அவை 3 விதமான எங்களினுடைய அண்மித்த கொள்கைகள் தான். ஆனாலும் கூட இந்த 3 விதமான அடிப்படைகளை சேர்ந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அவை இவ்வாறு செல்லுகின்ற போது இத்தகைய முரண்பாடுகள் வருவது சாதாரணமானது. இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இப்போ பொதுஜன பெரமுன கூட்டணி இருந்தது. இப்போ இன்று அந்த பொதுஜன பெரமுன கூட்டணியிலே பார்த்தீர்களாக இருந்தால் எத்தனை பிரிவுகளாக சிதைவடைந்திருக்கின்றது, எத்தனை பிரிவுகளாக சிதைவடைந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த பக்கம் பார்த்தாலும் பொதுஜன பெரமுனவின் சிதைவடைந்த ஒரு துண்டு, இந்த பக்கம் பார்த்தாலும் சிதைவடைந்த ஒரு துண்டு, முன்னால் பார்த்தாலும் சிதைவடைந்த ஒரு துண்டு, பின்னால் பார்த்தாலும் சிதைவடைந்த ஒரு துண்டு. ஆனால் நாங்கள் கடந்த 7 வருட காலமாக 3 கட்சிகள் மலையகத்தில் இதுவரை காலமும் இருந்த கூட்டணிகளிலே நிலைத்திருக்கின்ற கூட்டணியாக இருக்கின்றது. இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கூட்டணியாக இருக்கின்றது. அவை அந்த வகையிலே உட்கட்சியிலே இத்தகைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அவற்றை பேசுவதற்கான இடைவெளி இருக்கின்றது. அந்த இடைவெளியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். நாங்கள் முடிக்கின்றேன். அந்த இடைவெளியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதே போல நாங்கள் வெளிப்படையாக வெளியிலே வந்து பொது தளத்திலே இது கலந்துரையாடப்படாமல் செய்யப்பட்டது என்பதை கூறக்கூடிய ஆளுமையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமும் எங்களுடைய தலைமைகளுக்கு இருக்கின்றது. நீங்கள் சொல்வது சரி. இப்போது வேண்டுமானால் நீங்கள் கூறுகின்ற நியாயம் சரியானதாக இருக்கும். சில தினங்களுக்கு முன்பு உங்களை நான் நேர்காணல் செய்திருந்தால் இவ்வாறு ஒரு பதிலை நீங்கள் அளித்திருக்க மாட்டீர்கள் என்று நிச்சயமாக இதுதான் என்னுடைய பதிலாக இருந்திருக்கும். சரி, பிரச்சனை இல்லை. இன்றைய தினம் நீங்கள் பேசிவிட்டு வந்திருக்கிறீர்கள், அதன் காரணமாக இவ்வாறு பேசுகிறீர்கள் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இல்லை என்னுடைய இந்த பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்து என்னுடைய அறிக்கைகளை எல்லாம் நீங்கள் வந்து மிக தெளிவாக பார்க்க முடியும். கட்சிக்குள் ஜனநாயகமும் கட்சிக்குள் ஒருவருடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பதற்குரிய இடைவெளியும் கட்சிக்குள் கூட்டணிக்குள் காணப்பட வேண்டும். ஒரு சம்பவம் நடந்து அதில் கொந்தளிப்பு ஒன்று ஏற்பட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஊடகங்களிடம் தெரிவித்ததற்கு பிறகு அவற்றை பற்றி பேச வேண்டும். ஏன் அதற்கு முன்பே இதனை கலந்துரையாடவில்லை? உங்களுடைய கட்சி அலுவலக திறப்பு விழாவின் பொழுது எடுக்கப்பட்ட தீர்மானம் ஏன் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை? அவ்வாறானால் அவர்கள் தாண்டவத்தனமாக செயல்பட்டிருக்கிறார்கள். தெரியப்படுத்தாததால் தான் இந்த பிரச்சனையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக தெரியப்படுத்தாததால் தான் இதை பேசிக் கொண்டிருக்கின்றோம். பேசுவதன் மூலமாக கலகம் பிறந்தால் தீர்வு பிறக்கும். கலகம் பிறக்கிறது, தீர்வும் பிறக்கிறது. நல்லது தான். இந்த தவறு இதற்கு பிறகு நடக்காதுன்னு நினைக்கிறீர்கள்? இல்லை, இன்னும் பல தவறுகள் நடக்கும், கலகம் பிறக்கும். தவறு நடந்ததற்கு பிறகு தான் கலகம் பிறக்கும். ஆமா, நீ தவறுகள் நடக்கும். மனிதர்கள் தானே. அப்படியான ஜனநாயக ரீதியில் ஒன்று கூடுவோம், பேசுவோம், பேசி எடுக்கப்படுகின்ற முடிவுகளிலே தவறுகள் வரும். என்னுடைய கருத்து மாற்று கருத்தாக இருக்கும், மற்றவருடைய கருத்து மாற்று கருத்தாக இருக்கும். நாளை நடைபெறக்கூடிய ஒரு கூட்டத்திலே கூட இது நடைபெறலாம். நாளை மறுநாள் நடைபெறும். நாங்கள் யாரும் வந்து ரொபோக்கள் அல்ல, எங்களுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணி வைத்து அதே போல் ஆமாம் இல்லை என்று சொல்வதற்கு. அவை என்னுடைய கருத்துக்கு மற்றவருடைய கருத்து முரண்படலாம். அவை அவ்வாறு முரண்படுகின்ற போது மீண்டும் பிரச்சனை எழலாம். அவை பிரச்சனைக்கு மீண்டும் நாங்கள் தீர்வு காண வேண்டும். அதற்காக ஒரு குடும்பத்திலே தாய், தந்தை, பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பிரச்சனையே இல்லாத குடும்பம் இருக்கின்றதா? காலையில் ஒரு பிரச்சனை, பகல் ஒரு பிரச்சனை, மாலை ஒரு பிரச்சனை, இரவு ஒரு பிரச்சனை. அவை அதற்காக இந்த குடும்பம் சிதைவடைந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு குடும்பம். பிரச்சனை வரும், நாளைக்கு பிரச்சனை இருக்கு. சரி, நிச்சயமாக அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வரும் வரை பார்த்திருந்தார்கள். அப்பிரச்சனை வருவதற்கு முன்பே தீர்த்து கொண்டிருக்கலாம் என்றெல்லாம் கருத்து சொல்ல தொடங்கினார்கள். நீங்களும் அப்படி பேசியிருப்பீர்கள். ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படித்தான் பேசினார், அனைவரும் அப்படித்தான் பேசினார்கள். எனவே நாடு என்ற ரீதியில் ஒரு பிரச்சனை அப்படி பார்க்கிறார்கள். இந்த பிரச்சனை நன்றாக தெரிந்தது, எனவே இதனை தீர்த்து கொண்டிருக்கலாம், தீர்த்து கொள்ளவில்லை. இதே நிலைப்பாடு தானே உங்களுடைய கட்சிக்குள்ளும் நடந்திருக்கிறது. நான் சொல்லவில்லை நடந்த பிரச்சனையை அல்லது நடந்ததை அதே மீண்டும் மீண்டும் பிரச்சனையாக வரும் என கூறவில்லை. நாங்கள் புதிய புதிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நடந்ததையே நான் கூறவில்லை. உண்மையில் என்ன நடந்தது? அந்த கட்சி அலுவலக திறப்புலாவில் நடந்த பிரச்சனை என்ன? பிரச்சனை ஒன்றும் நடைபெறவில்லை. எங்களுக்கு அந்த அழைப்பு தொடர்பாக தெளிவூட்டல் நடைபெற்றிருக்கவில்லை. அவ்வளவுதான் சுருக்கமாக. யாரால் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது? எங்களுடைய கூட்டணியின் மூலம் விடுக்கப்பட்டிருந்தது.
கூட்டணியின் மூலம் எடுக்கப்பட்டிருந்தது. கூட்டணி என்றால் நீங்கள் அந்த கூட்டணியில் இல்லையா? நான் இருக்கின்றேன் கூட்டணியிலே, அதனால் தானே நான் குறிப்பிடுகின்றேன். எனக்கு தெளிவுபடுத்தல் கூட்டணியின் ஊடாக அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? கூட்டணியிலே கூட்டணி தலைமைத்துவங்கள் இருக்கின்றது, கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்றார். அவை இந்த அழைப்பு திரு ராதாகிருஷ்ணன், திரு திகாம்பரம், திரு மனோ கணேசன் இவர்கள் அழைத்தார்கள். இவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல கூட்டணியினுடைய பொதுச் செயலாளராக அப்போது சந்திரா சாஃப்டர் அவர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய அழைப்பின் பேரிலே வந்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய உயர்பீட அங்கத்தவராகவும் எனக்கு தெளிவுபடுத்தல் இல்லை. ஆகவே நான் எந்த ஒரு இடத்திலும் நெஞ்சை நிமிர்த்தி எனக்கு தெளிவுபடுத்தவில்லை என்பதை நான் கூற தயாராக இருக்கின்றேன். அதே நேரத்திலே அதற்கு பிறகு அந்த பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடி அதற்கான தெளிவூட்டல் இடம்பெற்றிருக்கின்றது. அது மகிழ்ச்சியான விடயம். இப்போது நீங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பினர், அதுவும் கண்டி மாவட்டத்தில் ஒரு தமிழ் பேசும் உறுப்பினர் வந்தது என்பது மிக முக்கியமான விடயம். வரலாற்று ரீதியான ஒரு வெற்றியை பெற்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய ஜனநாயக கருத்துக்களுக்கு சரியான இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த கட்சி அலுவலக திறப்பு விழா விடயத்தில் கூட்டணியுடைய தலைமைகள் இந்த முடிவினை எடுத்தன என்னொரு விடயத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அப்படியானால் திரு ராதாகிருஷ்ணன், திரு திகாம்பரம், திரு மனோ கணேசன் ஆகியோர் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக கூறுகிறீர்கள். அப்படியா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் என் ராதாகிருஷ்ணன் அந்த நிகழ்விலிருந்து வெளியேறி செல்ல வேண்டும். அது அவருடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அவர் அந்த முடிவில் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் தானே சொல்கிறீர்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை எடுத்தீர்கள் என்று. எனக்கே தீர்மானம் எடுத்தது தெரியாது தானே. உங்களுக்கு தெரியாது. பொறுப்பு கூற வேண்டியது இந்த 3 தலைமைகள். பொறுப்பு கூற வேண்டியது தலைமைகள். 3 தலைமைகள் இருக்கின்றது. அதிலே ஒரு தலைவர் கூறுவாராக இருந்தால் நான் இல்லை என எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ன நடந்தது என்பது. நீங்கள் கட்சி பேசவில்லையா? எனக்கு அழைப்பு விடுத்தது தெரியாது தானே. உங்களுக்கு தெரியாமல் சரி தெரியாது. அழைப்பு நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர், அதனால் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த 3 பேரும் ஒவ்வொரு கட்சிகளுக்கு உரித்துடையவர்கள். நீங்கள் கூட்டணியாக செயல்படுகிறீர்கள். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தெரியாது. அப்படியானால் யார்? திரு திகாம்பரமா? ஊகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊகிப்பதல்ல. உங்களுடைய கட்சிக்குள் பேசி இருப்பீர்கள். நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரியும். அவசியம் இல்லை. எனக்கு ஊகிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. அது நடந்து முடிந்து போனது ஒன்று. முடிந்து போன ஒரு பிரச்சனை. தற்போது அதற்கு 3 தலைவர்களும் கூட்டாக பொறுப்பு கூறுகின்றார்கள். எங்களுடைய தவறுதான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தவறு என்பதனை விட அழைப்பு விடுத்தது தாங்கள் என்பது. ஆனால் இதில் எதுவும் சரி தவறு என்று இல்லை. அவரை அழைத்ததிலே சரியும் இருக்கின்றது, அழைத்ததிலே தவறும் இருக்கின்றது. அங்கே எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக அந்த முடிவு கலந்துரையாடப்படவில்லை, தீர்மானம் கலந்துரையாடப்படவில்லை. இவ்வளவுதான். இந்த அதிலே தான் பிரச்சனையை ஒழிய 2 கேள்வி இருக்கின்றது. ஒன்று, முடிவு எடுக்கப்பட்ட முறை தவறானதுங்கிறது. 2வது, அவரை அழைத்தது சரியா தவறாங்கிறது இன்னொரு பிரச்சனை. அவரை எங்களுடைய மேடைக்கு அழைத்தது சரியா தவறாங்கிறது வேறொரு பிரச்சனை. இந்த முடிவெடுக்கப்பட்ட முறையிலே தவறு இருக்கின்றது என்பது இன்னொரு பிரச்சனை. 2 பிரச்சனை. அவே முடிவெடுக்கப்பட்ட முறையைத்தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன். முடிவெடுக்கப்பட்ட முறையிலே தவறு இருக்கிறது, எங்களுக்கு தெளிவூட்டப்பட்டிருக்கவில்லை. அவை அதற்கு பிறகு அதற்கான காரணங்கள் முன்வைக்கப்பட்டது. அவை சுமூகமாக முடிவெடுத்தது கட்சியின் செயலாளர். முடிவெடுத்தது முழு கட்சியினுடைய 3 தலைவர்களும் செயலாளரும் பொறுப்பு கூற வேண்டும். இல்லை, ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே நேர்காணலில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் மீண்டும் என்னட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உங்களிடம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி இருப்பாரா இருந்தால் யார் தீர்மானத்தை எடுத்தது என்று இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீங்கள் உங்கள் பிரச்சனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதற்காக நீங்கள் நாடாளுமன்றத்திலே வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்து கவனத்தை என்ன சொல்ல நாங்கள் அந்த மொட்டை தலைக்கும் முழந்தாளுக்கும் நீங்கள் இது தொடர்புபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனை ஒரு கலிந்து போன பிரச்சனை, இது மறைந்து போன பிரச்சனை. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை உங்களை விட வேறு யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் ஈத்தோக்காவை விமர்சனம் செய்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த அளவுக்கு நீங்கள் விமர்சனம் செய்திருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் இதை முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதாக குறிப்பிடுவீர்கள்? இல்லை, நீங்கள் பிழையான இடத்திலே இதனை பார்க்கின்றீர்கள். ஒருபோதும் அதாவது கொள்கை ரீதியாக, அரசியல் கொள்கை ரீதியாக அன்றும் சரி இன்றும் சரி நாங்கள் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, அவர்களுடைய செயற்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இல்லை. ஆனால் எங்களுடைய ஒரு பொது நிகழ்விலே அது ஒரு அரசியல் நிகழ்வு என்பதை தாண்டி அது ஒரு பொது நிகழ்வு. எங்களது பொது நிகழ்விலே நாங்கள் எங்களுடைய ஒரு சக அரசியல்வாதி என்ற அடிப்படையிலே, எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற சக பிரதிநிதி என்ற வகையிலே ஒருவர் எங்களுடைய நிகழ்வுக்கு கலந்து கொள்வதை நான் எதிர்ப்பேனாக இருந்தால் அது ஒரு அநாகரீகம்.
அது ஒரு அநாகரிகம். அரசியல் ரீதியாக வேறுபாடு இருக்கின்றது. நாளையாக இருந்தாலும் இங்கே ஈத்தோக்காவிலே வருகின்ற போது அதற்கு பிறகும் நான் பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். அவர்களோடு ஒன்றுக்கொன்று எங்களுடைய கருத்துக்கு முரணான விடயங்களை நான் கூறியிருக்கின்றேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் எடுக்கின்ற போது அவர் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர். அந்த சக பாராளுமன்ற உறுப்பினரோடு நாங்கள் பேசுவதோ அல்லது கையளவு கொடுப்பதோ இதெல்லாம் யாரும் குறை காணுவார்களாக இருந்தால் நான் அதை ஒரு நாகரிகம். அதே போல அரசியல் மனித நாகரிகம் எல்லாம் கலந்தது தான் அந்த நிகழ்வு. எதிர்காலத்தில் ஈத்தோக்காவோடு இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறது? அறவே இல்லை. நிச்சயமாக இல்லை அரசியல் ரீதியாக. ஆனால் கொள்கை அடிப்படையிலே சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியும். அதாவது தற்போது மலையக மக்களினுடைய அபிலாசை தொடர்பான ஒரு ஆவணத்தை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். அந்த அபிலாசை தொடர்பான ஆவணத்திலே எல்லை வரம்பற்ற ஒரு சபையை, ஒரு கவுன்சில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற பிரதான ஒரு எண்ணக்கருவை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அவை இவ்வாறான மலையக மக்கள் தொடர்பான எண்ணக்கருக்களின் போது பொது தளத்திலே ஒரு உடன்பாட்டிலே நாங்கள் செயற்படுவதற்குரிய தாராளமான இடைவெளி இருக்கின்றது. அதே போல எடுப்போமாக இருந்தால் பொதுவாக இன்று தோட்டத்துறையில் இருக்கக்கூடிய அராஜகங்கள், இந்த தோட்டத்துறையில் இருக்கக்கூடிய அராஜகங்களின் போது இந்த தோட்ட கம்பெனிகள் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சங்கங்களின் பிளவை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். அவை அவ்வாறான இடங்களிலே மக்களினுடைய நலன் கருதி அத்தகைய தொழிற்சங்க நடவடிக்கைகள், தொழிற்சங்க செயற்பாடுகளின் போது நாங்கள் ஒரு பொதுவான இடத்திலே இருந்து செயற்படுவதற்குரிய தாராளமான இடைவெளி இருக்கின்றது. ஆனால் ஒரு கொள்கை அடிப்படையிலே ஒரு பொது அரசியல் அணிக்குள் வருவோமா என்றால் அது இல்லை. அரசியல் ரீதியாக இல்லை, பொதுமக்களுடைய நலன் கருதி கொள்கை அடிப்படையில் இருக்கிறது. கொள்கை அடிப்படையில் சில பொது விடயங்கள் தொடர்பாக இரண்டு கொள்கைகள். இது பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களுடைய நிலைப்பாடு. ஒரு கட்டத்தில் இல்லை, அது தமிழ் முற்போக்கு கூட்டணியினது நிலைப்பாடும் அதுதான். இல்லை, நான் கட்சித் தலைவரிடம் கேட்க வேண்டும். இல்லை, ஏனென்றால் கூட்டணி தலைமைகள் தான் முடிவுகளை எடுக்கின்றன. அவர்களுக்கு பிறகுதான் உங்களுக்கே தெரிகிறது. கட்சி தலைமைகளை தாண்டி அது கூறக்கூடிய ஆளுமை எனக்கு இருக்கின்றது. உங்களுக்கு ஆளுமை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆளுமை இருப்பதனால் தான் நீங்கள் அறுதியும் உறுதியுமாக பேசுகிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய கட்சியினை பொறுத்தவரை 3 தலைமைகள் இருக்கின்றன. 3 வெவ்வேறுபட்ட நிலைப்பாடுகள். நீங்கள் தலைமைகள் எடுத்த முடிவு என்கிறீர்கள். ஒரு தலைமை என்னிடம் இது கட்சியினுடைய செயலாளர் எடுத்த முடிவு என்கிறார். மனோகடேசன் அவர்களுக்கும் தெரியாது என்கிறார். திகாம்பரம் அவர்களை பற்றி கேட்டால் எந்த பதிலும் அவர் அளிக்கவில்லை. இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இருந்த போதிலும் அரசியல் ரீதியாக ஒரு உடன்பாட்டுக்கு வரப்போவதில்லை என்கிற முடிவில் தெளிவாக இருக்கிறீர்கள். இல்லை, இதிலே ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேண்டும். இங்கே ஒரு நிகழ்ச்சியிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தால், ஒரு இடத்திலே அவர் ஒரு தவறான ஒன்றை குறிப்பிடுகின்றார். அவர் பிரதி தலைவர், உயர்மட்ட முதலாம் மட்ட தலைவர். ஒரு தவறு நடந்த பிறகு, தலைமைத்துவங்கள் நடந்த பிறகு அந்த பொறுப்பு கூறலிலிருந்து அவர் விலக முடியாது. நிச்சயமாக அவர் அந்த பொறுப்பு கூறலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த இடத்திலே இருந்திருந்தால் நான் அந்த பொறுப்பு கூறலை ஏற்றுக்கொண்டிருப்பேன். நான் தெரியாதுன்னு சொல்லலாம். அவருக்கும் தெரியாது என்றார். ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரியாது என்பது சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள. இல்லை, அவர் செயலாளரை தவறு என்று சொல்லியிருந்தார். செயலாளருடைய தவறினால் ஏற்பட்டது என்று 3 தலைகளையும் அவர் பாதுகாத்து. ஒருவேளை ஈத்தோக்காவோடு அரசியல் ரீதியாக முன்னிணைந்து செயற்படுவது என்று உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சித் தலைவர்கள் தீர்மானம் எடுத்தால் வேலுக்குமார் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? தீர்மானம் எடுக்க மாட்டார்கள். அரசியல் எதுவும் நடக்கலாம், இது நடக்காது. அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்கள். எப்போது ராஜாங்க அமைச்சராகிறீர்கள்? நிச்சயமாக அடுத்த அரசாங்கத்திலே ராஜாங்க அமைச்சையும் தாண்டிய ஒரு அமைச்சு பதவிக்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ராஜாங்க அமைச்சையும் தாண்டி அமைச்சு பதவி என்றால் அதுக்கும் கூட்டணி தலைமைகள் இணக்கம் தெரிவிக்க வேண்டும். நிச்சயமாக அதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? அடுத்த முறை வருகின்ற போது நான் பாராளுமன்றத்தை
மக்கள் என்னை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தால் 3வது தடவை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். அனுபவம் நான் நினைக்கின்றேன் எனக்கு எல்லா விதமான தகமைகளும் இருக்கின்றது. இந்த பிரதி அமைச்சை தாண்டி ராஜாங்க அமைச்சை தாண்டிய இடத்திற்கு செல்வதற்குரிய எல்லா தகமைகளும் நான் இருப்பதாக கருதுகின்றேன். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் அதுதான், அதனை தாண்டி அமைச்சர் என்றால் அதுதான், அது மாத்திரம் தானே இருக்கிறது. அதற்கு மேல் பிரதமர், அதற்கு மேல் ஜனாதிபதி இருக்கலாம். அது நிச்சயமாக நடக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இல்லை, எதிர்காலம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், மக்கள் என்னை முதலாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவ்வாறு தெரிவு செய்கின்ற பாராளுமன்றத்திலே எங்களுடைய அரசாங்கம் உருவாக வேண்டும். அந்த அரசாங்கம் உருவாகின்ற போது அதிலே பல பேரம் பேசல்கள், பல போராட்டங்கள், பல அடிதடிகள் எல்லாம் நடைபெற்று எங்களுடைய இடத்தை நாங்கள் இது ஒன்றும் தங்க தாம்பாளத்திலே வைத்து எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. சாதாரணமாக வேண்டிய இடத்திலே நான் இருக்கின்றேன். அரசியல் ரீதியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், உங்களுக்கும் தெரியும். சிறுபான்மை கட்சிகள் அல்லது சிறு கட்சிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த கட்சிகளுடைய தலைமைகள் அல்லது இந்த கூட்டணிகளுடைய தலைமைகள் மாத்திரம்தான் நீங்கள் சொன்ன அமைச்சு பதவிகளை வகிக்கின்றன. ஏனவர்களுக்கு ஒரு ராஜாங்க அமைச்சு பதவியோ பிரதி அமைச்சு பதவியோ கொடுத்து அப்படி செய்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படாது என்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன் இதுவரை உள்ளவர்களினுடைய அந்த தலைமைக்கு கீழ் இருந்தவர்களினுடைய குறைபாடு அதுக்கு காரணமாக என்னதாக நான் கருதுகின்றேன். அவர்களினுடைய ஆளுமை தொடர்பான பிரச்சினை காரணம் என நான் கருதுகின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அதனை தாண்டி பயணம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நீங்கள் 2வது தடவையாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 3 தசாப்தத்துக்கும் பிற்பட்ட காலப்பகுதியில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது என்னுடைய மனக்கணக்கு. சரியா? ஏறக்குறைய 2 தசாப்த காலங்கள். சரி, அப்படியானால் நீங்கள் நிச்சயமாக கௌரவிக்கப்பட வேண்டும். மலையக அரசியலை பொறுத்தவரையில் மலையகம் என்றால் நுவரெலிய, பதுளை என்கிற ஒரு பார்வை மட்டுமே இருக்கிறது. அதனையும் தாண்டி கண்டி இருக்கிறது, மாத்தளை இருக்கிறது, குருநாகல் இருக்கிறது, மாத்தறை இருக்கிறது, காலி இருக்கிறது, ரத்னபுரி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக கடந்த காலத்திலே எங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஏறக்குறைய இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி உயிர் பெற்று ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் வரைக்கும் மலையக மக்களை பொறுத்தவரையிலே ஒரு பக்கம் சார்ந்த அரசியல் அல்லது ஒரு குழுவினர் அல்லது ஒரு குடும்பத்தினர் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தை வைத்திருந்த நிலைமை காணப்பட்டது. அவை அந்த ஒரு குழுவினரால், அந்த ஒரு குடும்பத்தால், அந்த ஒரே பரம்பரையில் வந்த தலைமைகளால் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகள் காரணமாக கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த மலையக மக்களுக்கு இருந்த அரசியல் இருப்பு அழிவடைந்து போயிருந்தது. குறிப்பாக 2000 ஆண்டுகளிலே கண்டி மாவட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருந்தார். அதே போல் ரத்தினபுரி மாவட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காணப்பட்டார். நான் நினைக்கிற வகையிலே ஏறக்குறைய மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நேரத்திலே இந்த பாராளுமன்றத்திலே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி உயிர் பெற்று வருகின்ற போது, அந்த காலகட்டமாகின்ற போது மிக ஒரு இருண்ட காலகட்டம். அதாவது 2 அல்லது 3 பேருக்கு அதிகமானோர் இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்ய முடியாத அளவுக்கு எங்களுடைய அரசியல் இருப்பை பலவீனப்படுத்தி இருந்த காலப்பகுதியாக இருந்தது. அவை அதனை மீட்டெடுத்து, அந்த மூழ்கி கொண்டிருந்ததை மீட்டெடுத்து நாங்கள் எங்களுக்கு நுவரெலியாவிலே வரவேண்டிய அந்த முழுமையான பங்கை, பதுளையிலே வரவேண்டிய ஒரு கட்டத்திலே பதுளையில் ஒரு உறுப்பினர் கூட பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. மொத்த சனத்தொகையிலே 28% தமிழர்கள் இருக்கின்றார்கள் அங்கே. அங்கே வர வேண்டிய முழு பங்கையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். கண்டியிலே நியாயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நான் நம்புகின்றேன், அடுத்து வருகின்ற தேர்தலிலே ரத்னபுரி மாவட்டத்திலே, கேகல்ல மாவட்டத்திலே இருந்து எங்களுக்குரிய அந்த பிரதிநிதித்துவங்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்குரிய அடித்தளத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் நாடு முழுவதும் பறந்து வாழுகின்ற, அது மட்டுமல்லாது வன்னி மாவட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய மலையகம் சார்ந்த இந்திய வம்சாவளி மக்களுக்குரிய அந்த அரசியல் உரிமை தொடர்பான ஒரு கரிசனை எங்களுக்கு இருக்கின்றது. இவை அனைத்தையும் கட்டியெழுப்புகின்ற அந்த வேலை திட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அதாவது நீங்கள் சொன்னது போல நுவரெலியா தான் மலையகம், அந்த நுவரெலியாவை விட்டால் வேறு வழியில்லை என்ற நிலைமையை தாண்டி நாங்கள் நாடு முழுவதும் பறந்திருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் பலத்தை நாங்கள் ஒன்று திரட்டியிருக்கின்றோம். அதே போல் இந்த ஒரு வீழ்ச்சியை, இந்த மோசமான நிலைமையை ஏற்படுத்திய அந்த கூட்டத்தினரை, அந்த குழுவினரை நாங்கள் அப்படியே நுவரெலியா மாவட்டத்துக்குள் முடக்கி வைத்திருக்கின்றோம்.
முறையில் முடங்கி இருக்கின்றார்கள். அவர்களை சிறுமைப்படுத்தி கொண்டே வருகின்றோம். அவே நான் நினைக்கின்ற போது அடுத்த தேர்தல் ஆகின்ற போது 2 ஒன்றாக நிற்கும் என்ற நிலைமையை தான் நான் கூற வேண்டும். ஒரு பக்கம் அவர்களை சிறுமைப்படுத்துகிறீர்கள், அதனிடத்தில் மக்களுடைய நலன் கருதி அந்த சிறுமைப்படுத்துகின்ற கூட்டத்தோடு இணைந்து மக்கள் சேவையாற்றுகிறீர்கள். இல்லை, அவர்களோடு சேர்ந்து நான் மிக தெளிவாக குறிப்பிட்டேன். பொதுவான தளங்களிலே நாங்கள் பொதுவான விடயங்களிலே ஒரு பொது உடன்பாட்டின் கீழ் செயற்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த வரட்டுத்தனமான அரசியல் தேவை கருதி எல்லாவற்றையும் எதிர்ப்பதும் அனைத்தையும் தாங்களே கட்டி அணைத்துக் கொள்வதும் தான் அந்த ஏற்கனவே நான் சொன்னேன் 10 உறுப்பினர்கள் இருந்தது 2 உறுப்பினர் வரை அழிந்து போனதுக்கு காரணம். இது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்கள் எதையும் முழுமையாக கட்டி அணைத்து கொண்டும் இல்லை, அனைத்தும் எங்களுடையது என்று. அதே போல நாங்கள் எல்லா விடயங்களையும் நாங்கள் தான் சாதிப்போம், எங்களால் தான் முடியும் என்றும் இல்லை. அவை எங்களுக்கு சகலரினுடைய பங்களிப்பும் தேவை. அவை மக்கள் நலனுக்காக எங்களுடைய விடயத்தை சாதிப்பதற்காக எங்களுக்கு ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டிய பொது விடயங்களின் போது நாங்கள் விட்டுக்கொடுப்பை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கென ஒன்றாக கலப்பதற்கல்ல, ஒரு விட்டுக்கொடுப்பை செய்வதற்கு. அதாவது மனதிலே ஒரு கஷ்டமான நிலைமை இருந்தாலும் கூட, ஏற்றுக்கொள்ள முடியாத சில கசப்புகள் இருந்தாலும் கூட அதனை மறந்து சில விட்டுக்கொடுப்புகளை மக்களினுடைய நலன் கருதி, சமூக நலன் கருதி நாங்கள் செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கின்றது. அவை அதிலே அந்த தியாகங்களை சில நேரங்களிலே அது எங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவை கூட ஏற்படுத்தலாம். அவை நாங்கள் அரசியல் ரீதியாக பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினராக ஏன் நாங்கள் இருக்கின்றோம் என்ற கேள்வியை எழுப்பினால் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். வேலுக்குமார் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு 2 தடவைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தீர்க்கப்பட்ட மக்கள் பிரச்சனைகள் தான் என்ன? ஏராளம் பட்டியலிட்டு பார்த்து கொண்டு போகலாம். எங்கள் கடந்த 2015ஆம் ஆண்டிலே நாங்கள் தெரிவாகி முதல் 100 நாளில் மலையக சமூகத்துக்கு என்றும் இல்லாத காணி உரிமை என்ற அடிப்படை எண்ணக்கருவை நாங்கள் வெற்றி பெற செய்தோம். 7 பர்ச்சஸ் நிலம் அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக உங்களுடைய மாவட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் நடைபெற்ற வெற்றிகள் அனைத்தும் எங்களுடைய மாவட்டத்திலே அடைந்திருக்கக்கூடிய வெற்றிகளாக இருக்கின்றது. அவை மலையக மாவட்டங்களை எடுக்கின்ற போது மலையக மக்கள் வாழுகின்ற இந்த 7 பர்ச்சஸ் நிலம் என்பது அதிகபட்சமாக பகிர்ந்து வழங்கப்பட்ட மாவட்டம் கண்டி மாவட்டம். ஏறக்குறைய 9800க்கு அதிகமான குடும்பங்களுக்கு தனி 7 பர்ச்சஸ் நிலம் பிரித்து வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு அந்த குறுகிய காலத்திலே கிடைத்தது. அதே போல் அதனை தாண்டி செல்லுகின்ற போது இந்திய வீடமைப்பு திட்டம், அதே போல் இந்த எங்களினுடைய அரசாங்க நிதி ஒதுக்கீட்டிலான வீடமைப்பு திட்டம், அதே போல் வீடமைப்பு அதிகார சபை ஊடாக முதல் தடவையாக மலையகத்திலே தனி வீட்டு திட்டங்களை உருவாக்குவது என்ற சகல திட்டங்களும் உள்வாங்கப்பட்டு பல குடும்பங்கள் இன்று தனி வீடுகளிலே வாழக்கூடிய அந்த சூழலை, கிராமச் சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த குறுகிய காலத்திலே கிடைத்திருக்கின்றது. பல பாடசாலைகளில் இருந்த குறைபாடுகள் தீர்க்கப்பட்டு அந்த பாடசாலைகளிலே ஒருபோதும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரமாண்டமான கட்டிடங்களை, பிரமாண்டமான வளங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. பாதைகள் காப்பற்றிடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துக்கும் அப்பால் கண்டி மாவட்டத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அந்தஸ்தை, ஒரு அதிகாரத்தை, அல்லது அந்த நீங்கள் சொன்ன 2 தசாப்த காலத்திலே அரச ரீதியான செயற்பாடுகளின் போது அல்லது அரச நிர்வாகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக, பின்தள்ளப்பட்டவர்களாக, கண்டுகொள்ளப்படாதவர்களாக, கேட்பாரற்றவர்களாக இருந்த நிலைமையை உடைத்தெறிந்து, அதனை துடைத்தெறிந்து ஒரு அங்கீகாரத்தை, அது அரசு உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், சாதாரண பிரஜைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு கிராம சேவகரிடம், ஒரு பிரதேச செயலாளரிடம், ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தரிடம் இந்த தங்களுடைய பணிகளை கௌரவமாக, போலீஸ் நிலையங்களிலே தங்களுடைய விடயங்களை கௌரவமாக சென்று பேசக்கூடிய, அதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கண்டி மாவட்டத்திலே நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். அதனால் கண்டி மாவட்டத்திலே வாழக்கூடிய எங்களது மக்களினது ஒரு சுயகௌரவமாக நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அடித்தளத்தை இந்த பாராளுமன்ற உறுப்புரிமை ஏற்படுத்தி இருக்கின்றது. கண்டி மாவட்ட மக்களுக்கு ஒரு குறை இருக்கிறது. அண்மையில் தமிழ்நாட்டினூடாக நிதி நெருக்கடி காலப்பகுதியில் அதிகளவான உணவுப் பொதிகள் கையளிக்கப்பட்டன. ஏன் கண்டி மாவட்ட மக்களுக்கு குறைந்த அளவு பகிர்ந்தளிக்கப்பட்டது? இல்லை, ஒரு குறை அல்ல, பல குறைகள் இருக்கின்றது.
அவை அதிலே இது ஒரு விடயம். இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு முதலாவது இந்த உதவியை முன்வைக்கின்ற போது குறிப்பாக தமிழ் பிரதேசங்களுக்கு இந்த உதவியை முன்வைக்கின்ற ஒரு ஆரம்ப விடயம் முன்வைக்கப்பட்டது. அதன் போது நாங்கள் அனைவரும் கூட்டாக அவ்வாறு அல்ல, முழு இலங்கையர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவை இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே அந்த உதவிகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருந்தோம். அது நிச்சயமாக தேவைப்பாடுடைய ஒரு விடயம். அவை அதன் போது முழு நாட்டையும் அடிப்படையாக கொண்டு தான் பொருட்கள் முன்வைக்கப்பட்டது. அவை அவ்வாறு முன்வைக்கப்பட்டதிலே ஒரு சிறு அளவான பொருட்கள் தான் மலையக பகுதிகளுக்கு அல்லது தமிழர் வாழுகின்ற பகுதிகளுக்கு பகிர்வதற்காக ஒதுக்கப்பட்டது. அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பொருட்கள் தான் அவை இன்று மக்கள் இருக்கின்ற நிலைமையிலே, குறிப்பாக நாங்கள் எடுப்போமாக இருந்த தோட்டப்பகுதிகளிலே இன்று வறுமை நிலை 50% தாண்டி இருக்கின்றது. ஏறக்குறைய சாதாரணமாக 20% வரை தான் வறுமை நிலை இந்த தோட்டப்பகுதிகளிலே வழக்கமாக இலங்கையில் இருந்த நிலைமை. அது இன்று 50% தாண்டி 60% கிட்டி இருக்கின்றது. உண்மையிலே அந்த உணவுப் பொதிகள் அங்குதானே அதிக அளவில் சென்றிருக்க வேண்டும். எங்கே? மலையக பகுதிகளுக்கு. நிச்சயமாக அதான் நான் சொன்னேன். இது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிந்தால் கூட இது தமிழ்நாட்டு அரசாங்கம் என்பதால் இது தமிழர்களுக்கோ அப்படி அல்ல இருந்தாலும் அவர்களுடைய இரத்த உறவுகளுக்கு வழங்க வேண்டும் என்ற அவர்களுக்கு அந்த ஆதங்கம் இருந்திருந்தாலும் கூட நாங்கள் இன்று இன ரீதியாக பாகுபட்டு ஒரு வங்குரோத்தடைந்த நாட்டை வைத்து கொண்டிருக்கின்றோம். இன ரீதியாக பாகுபட்டு மோதிக்கொண்டு எங்களுடைய வளங்களை அழித்து நாங்கள் இன்று ஒரு வங்குரோத்தடைந்த நாட்டை வைத்து கொண்டிருக்கின்றோம். முழு சமூகமும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முழு சமூகமும் பொருளாதார ரீதியாக பட்டினியை எதிர்நோக்கி இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்படுவதால், இந்தியாவிலிருந்து அனுப்பப்படுவதால், அது எங்கள் உறவுகளால் மலையக பகுதிகள் அதிக அளவில் இந்த நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பாதிக்கப்பட்டதில் அதிக பாதிப்பு மலையக மக்களுக்கு. ஆகவே ஓரளவேனும் அதிகமாக அவர்களுக்கு இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களிலே பெருமளவான பொருட்கள் மலையக பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பெருமளவு அது நியாயமானதா என்பது கண்டி மாவட்டத்தில் அதில் குறைகள் இருக்கின்றன. நிறையவே குறைகள் இருக்கு. இந்த விடயத்தில் ஏனைய மாவட்டங்களோடு, ஏனைய மலையக மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இன்று அரசோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்றும் அந்த நுவரெலியா பதுல்ல என்ற மாவட்டங்களை சார்ந்து எதை எடுத்தாலும் நுவரெலியாவுக்கு தேவை, பதுல்லைக்கு தேவை என கூறக்கூடிய அந்த கூட்டம் தான் இன்றைக்கு அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. அவர்களால் தான் இந்த பிரச்சனை வந்ததா? அதுவும் இது ஒரு காரணமாக. ஒருவேளை நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் உரியபடி கொண்டு சேர்த்திருக்கலாமே. நிச்சயமாக நாங்கள் இருந்த காலப்பகுதியிலே ஒன்றை நான் சொல்ல வேண்டும். நாங்கள் 2015 வருகின்ற போது இந்திய அரசாங்கம் 4000 வீடுகளை 2010ஆம் ஆண்டிலே பெற்றுக் கொடுத்திருந்தது. ஆனால் அந்த 4000 வீடுகளை ஒதுக்கீடு செய்திருந்தார்கள் நுவரெலியா மாவட்டத்திற்கும் பதுளை மாவட்டத்திற்கும் முழுமையாக. அவை அதன் போதும் நீங்கள் சொன்ன இந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய சில தலைமைகள் அதனையே முன்னெடுக்க பார்த்தார்கள். அவை அப்போதும் இதே போல கலகம் பிறந்தது. அந்த கலகத்தின் மூலம் தீர்வும் பிறந்தது. என்ன தீர்வு? இந்த பல மாவட்டங்களில் ரத்தினபுரி மாவட்டம், காலி மாவட்டம், மொன்றாகல மாவட்டம், கண்டி மாவட்டம், மாத்தளை மாவட்டம் என சகல மாவட்டங்களுக்கும் இந்த வீடுகளை பகிர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் அதனை செய்யக்கூடிய ஆரோக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது. அவை நிச்சயமாக நாங்கள் இருந்திருப்போமாக இருந்தால் மலையக மக்கள், என்னை பொறுத்தவரையே என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, எங்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இல்லையோ, எங்கெல்லாம் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் முதன்மையாக ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். அவர்கள் முதன்மையாக அவர்கள் கேட்பாரற்று இருக்கின்றார்கள். அவை எங்களுடைய கண்டி மாவட்ட மக்கள் தந்திருக்கக்கூடிய அந்த பலத்தை பயன்படுத்தி மாத்தளையிலே இருக்கக்கூடிய, கேகல்லையில் இருக்கக்கூடிய, ரத்னபுரி மாவட்டத்தில் காலியில் இருக்கக்கூடிய, களுத்துறையில் இருக்கக்கூடிய அவர்களினுடைய எங்களது அந்த சமூகத்தினுடைய நலன் நோக்கி நான் செயற்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ் பேசுபவர் என்ற வகையிலே எனக்கு கண்டி மாவட்டத்திலே அதிகபட்சமான முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கின்றது. அவை அந்த சமூகம் தொடர்பாக, அதனுடைய செயற்பாடு தொடர்பாக நான் என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம்.
நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், எதிர்க்கட்சியிலிருந்து குரல் கொடுக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு நாடாளுமன்ற சபையில் பேசுவதற்கு போதுமான காலநேரம் இல்லாவிட்டாலும் ஏனைய மக்கள் மத்தியிலுடான சந்திப்பின் பொழுது கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையில் இவ்வாறான ஒரு நிதி நெருக்கடி நாட்டில் இருக்கிறது. தான் சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்கு அரசாங்கத்தில் ஓர் அங்கமாக தான் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று உங்களுக்கு என்ன தோன்றவில்லையா? நிச்சயமாக இல்லை. அரசாங்கத்தில் இருப்பதன் மூலமாக உடனடியாக மக்களுக்கு நலன்களை கொண்டு சென்று சேர்க்க முடியும் என்ற எந்த அடிப்படையில் அரசாங்கத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் நுவரெலியா பதுளை மாவட்டங்கள் சேர்த்து அது ஒரு மிக மிக சிறிய விடயம். எனக்கு தெரியவில்லை இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் மிக ஒரு 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 நான் எடுப்போம் அந்த வந்த அனைத்து பொருட்களும் மலையகத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. மலையகத்திலே பட்டினி பிரச்சனை தீர்ந்திருக்குமா? அங்கே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிலைமை மேன்மைப்பட்டிருக்குமா? இல்லை தானே. மக்களுக்கு ஒரு ஆறுதல். அது ஒரு சிறு விடயம், ஒரு சிறு விடயம். அதனை இந்த ஒரு 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 எங்களுக்கான ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக அதனை வேண்டும் என்றால் நாங்கள் பயன்படுத்திக்கிறலாம். ஆனால் அது ஒரு சிறு விடயம். இப்போ இருக்கின்ற அரசாங்கம் வங்குரோத்து நிலையிலே இருக்கின்றது, வங்குரோத்து நிலையிலே இருக்கின்றது. அவே அல்லது வற்றிப்போன கிணறு. நீங்கள் கேட்கிறீர்கள் அந்த கிணற்றை எடுத்து கொண்டால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் விநியோகிக்கலாமே என்று. அவே அது இல்லை, தண்ணீர் இல்லை அதிலே. சர்வதேச நாடுகள் என்ன சொல்கின்றன? இல்லை, நிச்சயமாக நாங்கள் விட்ட தவறு. அதாவது இந்த சர்வதேச நாடுகள் ஒருமித்த ஒரு ஆட்சி முறையை கோருகிறது. ஒன்று தேர்தலுக்கு சென்று நடத்துவது அல்லது இப்போது இருக்கிற ஆட்சி முறையில் ஒருமித்து அனைவரும் ஒரு சர்வ கட்சியோ சகலரும் இணைந்த ஒரு அரசாங்கம். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அவ்வாறான ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் சர்வதேச சமூகமும் தாராளமாக உதவி செய்ய முன்வரப்போகிறது. இது பற்றி போயிருக்கிற கிணறு நாங்கள் எதிர்த்து கொண்டே நீங்கள் கேட்டது அதல்ல. நீங்கள் கேட்டது இந்த அரசாங்கத்துக்குள் இருந்திருந்தால் உங்களுடைய சமூகத்துக்கு இணைந்திருந்தால் உங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாமே வைக்கலாமே என்று. சர்வதேச ரீதியாக அவர்கள் காட்டுகின்ற அந்த முழு நாட்டை கட்டியெழுப்புவதற்குரிய பயணத்திலே அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடாக இருந்தால் ஒன்று சேர வேண்டும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நாங்கள் பிரிந்திருந்து மோதிக்கொள்வதன் ஊடாக மட்டும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. சரி, நிச்சயமானது. ஒன்றிணைவது அல்லது நாங்கள் தேசிய ரீதியாக ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வருவது என்பது முதலாவது ஒரு பொது வேலை திட்டம் இருக்க வேண்டும். பொது வேலை திட்டம் ஒன்று முன்வைக்க வேண்டும். அப்போ அந்த பொது வேலை திட்டத்துக்காக நாங்கள் ஒன்று சேரலாம். அந்த வேலை திட்டம் நிறைவேறுகின்ற போது நாங்கள் அவரவர்களுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் இங்கே இன்னும் ஒரு பொதுவான வேலை திட்டம் இல்லை. ஒரு பொதுவான வேலை திட்டம் வந்தால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் என்கிறீர்கள். யோசிக்க வேண்டும். யோசிக்கலாம் என்பதல்ல. நாடு முக்கியம், மக்கள் முக்கியம், மக்கள் உயிர் வாழ வேண்டும். இப்போது மக்கள் இருந்தால்தான் அரசாங்கம், நாடு எல்லாம். உங்களுடைய கட்சிக்கும் அழைப்பு வந்தது தானே ஜனாதிபதியிடமிருந்து? அரசாங்கத்தில் சர்வ கட்சி மாநாடு இப்போ நடைபெற்றது. சர்வ கட்சி மாநாடு அது இனப்பிரச்சனை அதற்கு முன்பு ஜனாதிபதி வேலை திட்டம் இல்லாத அழைப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போது முன்னெடுக்கப்படுகிற திட்டங்களில் உங்களுக்கு திருப்தி இல்லை? இல்லை, இப்போ திட்டம் ஒன்று இல்லை, சில வேலைகள் நடைபெறுகின்றது. அதாவது உணவு பாதுகாப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பெயரிலே உணவு பாதுகாப்பு திட்டம் இருக்கின்றது, அதற்குள் ஒன்றும் இல்லையே. அதற்கான ஏற்பாடுகள் அதாவது அனைத்தும் சரியாக வருகின்ற இடத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள். அதாவது வளமான ஒரு இடத்தில் இருந்துதான் உங்களுக்கு. வளமான அல்ல, நாங்கள் எவ்வாறு இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன? தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை நாட்டினது பணவீக்கம் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்றிருக்கின்றது. உணவு தொடர்பான பணவீக்கம் 85-90% அடைந்திருக்கின்றது. சராசரியான பணவீக்கம் 70%. சராசரியான பணவீக்கம் இருக்கின்றது. அந்த பணவீக்கம் என்றால் என்ன? விலைவாசிகள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்வடைந்து சென்றிருக்கின்றது. ஆனால் மக்களின் வருமானம் கூடவில்லை. அவை அதனூடாக வந்திருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை என்ன? வறுமை நிலை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு உயர்வடைந்திருக்கின்றது. மறுபக்கம் என்ன? மறுபக்கம் இந்த சூழ்நிலையிலே பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை மூலம் வட்டி வீதம் என்றும் இல்லாத அளவு கட்டுப்பாட்டை மீறி இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி இருக்கின்றது, வட்டி வீதம் கட்டுப்பாட்டை மீறி இருக்கின்றது, வறுமை கட்டுப்பாட்டை மீறி இருக்கின்றது. எங்களோட கண்ட்ரோலில் இல்லை, கண்ட்ரோலை மீறி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை? வட்டி வீதத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை?
வறுமை நிலையை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை, நாணய பெறுமதியை, ரூபா பெறுமதியை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அதே போல அடுத்து வருகின்ற ஆண்டிலே உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும், அந்நிய செலாவணி வருமானம் கூட வேண்டும். அதற்கான வேலை திட்டம் என்ன? இப்போது IMF-உடனான பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்படுகிறது, அது வெற்றியளிக்கும் என்று அரசாங்க தரப்பு நம்புகிறது. ஜனவரி மாதம் அளவில் அந்நிய செலாவணியுடைய ஒரு கையிருப்பினை வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி. அதே நேரத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, AIBD போன்ற வங்கிகள் பலவும் இந்த IMF-னுடைய நிதிக்கு பிரகான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. எனவே இந்த அரசாங்கத்தினுடைய பயணம் தொடர்பில் அல்லது IMF வைத்திருக்க நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தினுடைய பயணம் தொடர்பில் அவர்களுக்கு ஏதோ ஒரு புரிதல் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நிச்சயமாக யாரோ ஒரு தரப்பினர் இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்த வேண்டும், அரசாங்கம் முன் செல்ல வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியிலே அமர்ந்திருப்பதால் இவர்கள் செய்வதெல்லாம் தோல்வி அடைய வேண்டும், இவர்கள் செய்வதெல்லாம் பின்னடைவுக்கு உள்ளாக வேண்டும் என்றால் அதிலே நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய உறவுகளும் சேர்ந்து தான் இந்த நிலைமையை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். அவை நிச்சயமாக முன்னோக்கிய ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னோக்கிய நிலைமை இருக்க வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த IMF ஊடாக வருகின்ற நிதியின் மூலம் அந்நிய செலாவணி இருப்பை நாங்கள் மேம்படுத்தி கொள்ள போகின்றோம் என்பது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு காதிலே இந்த பூசுத்துகின்ற கதை இது, சரிதானே? ஏனென்றால் நாங்கள் ஒரு 2.9 பில்லியன் டாலர்களை தான் பேரம் பேசி கொண்டிருக்கின்றோம். 2.9 பில்லியன் டாலர்கள் என்பது இலங்கையினுடைய தேவையோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு சிறு தொகை. ஆனால் IMF ஊடாக என்ன நடைபெறப் போகின்றது என்றால், IMF இந்த நாட்டை அங்கீகரித்து ஒரு கடன் வழங்கலை முன்வைக்கின்ற போது எங்களிடம் ஒரு வேலை திட்டம் இருக்க வேண்டும். அந்த வேலை திட்டம் சர்வதேச அங்கீகாரத்தை பெறுகின்றது. இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பாக, இலங்கையினுடைய சர்வதேச வெளிநாட்டு கடன்கள் தொடர்பாக, உள்நாட்டிலே கடன் செயற்பாடுகள் தொடர்பாக, நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை இனிவரும் இந்த காலங்களிலே இவ்வாறு தான் செயற்பட போகின்றது என்ற வேலை திட்டம் இருக்கின்றது. அந்த வேலை திட்டத்தை தான் IMF அங்கீகரிக்கப் போகின்றது. அவ்வாறான அங்கீகாரம் வேலை திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். அது இல்லாததால் தான் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இல்லை, இருப்பதை வைத்துக்கொண்டு தான் இப்பொழுது பேசுகிறார்கள். இல்லை அதனால்தான் இன்னும் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை. கடந்த வரி அதிகரிப்பு, மின்கட்டண அதிகரிப்பு போன்ற நான் முடிக்கின்றேன். அதெல்லாம் இந்த வரி அதிகரிப்பு, மின்கட்டண அதிகரிப்பெல்லாம் அதிலே இருக்கக்கூடிய சிறு சிறு ஒவ்வொரு பகுதிகள், ரைட்? அங்கே பேசப்படுவது முழுமொத்த வேலை திட்டம். அந்த முழுமொத்த வேலை திட்டம் உருவாக்கப்படாமையால் தான் இந்த கடன் வழங்கல் இழுபறியாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, பின்னோக்கி போகின்றது. கடன் மீளளிப்பு தொடர்பாக அவர்கள் ரீஸ்ட்ரக்சர் ஒன்றை, கடனை மீள செலுத்துவது தொடர்பாக மீள்கட்டமைப்பு ஒன்றை கேட்டிருந்தார்கள். இன்னும் அந்த மீள்கட்டமைப்பை முழுமைப்படுத்த கிடைக்கவில்லை. இந்த மறுசீரமைப்பு விடயத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மன்னிக்க வேண்டும் நான் குறுக்கிடுவதற்கு, ஜப்பான், இந்தியா, சீனா, பாரிஸ் கிளப் போன்ற நாடுகள் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். பாரிஸ் கிளப்பும் ஒத்துக்கொள்ள வேண்டும், சீனாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜப்பானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடன் மறுசீரமைப்பை செய்வதற்கு. அதற்காகத்தான் இந்த தாமதமே தவிர இவர்களிடம் வேலை திட்டம் இல்லாமல் ஒருவடைய எந்த அடிப்படையில் என்று சீனாவுடன் பேச முடியாது, ஜப்பானுடன் பேச முடியாது, இந்தியாவுடன் பேசவும் முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இர்வான், கடன்களை மறுசீரமைப்பதற்கும் வேலை திட்டம் ஒன்றை காட்ட வேண்டும். அதுதான் சொல்கிறேன். வேலை திட்டம் ஒன்று இருப்பதன் காரணமாக தான், வேலை திட்டம் ஒன்று இல்லாததால் தான் கடன் மறுசீரமைப்பு பின்னோக்கி செல்கிறது. கடன் மறுசீரமைப்பு, நான் ஒரு வங்கியிலே இருந்து கடன் எடுத்திருக்கின்றேன். தற்போது அந்த கடனை செலுத்தும் இயலுமையை இழந்திருக்கின்றேன். அவை நான் வங்கியிடம் கேட்கின்றேன், எனக்கு சலுகை தாருங்கள், சலுகை காலம். அப்போ வங்கி என்னிடம் கேட்பது என்ன? ரைட், சலுகை காலம் தருவதாக இருந்தால் ரைட், உங்களோட திட்டத்தை தாருங்கள், நீங்கள் எவ்வாறு செலுத்தப் போகின்றீர்கள் என்பதை சொல்லுங்கள். இப்போ இலங்கை இந்த ஆண்டில் 2023 ஏறக்குறைய இலங்கையினுடைய வெளிநாட்டு கடன் சேவையை முழுமையாக எதிர்கொள்வதாக இருந்தால் ஏறக்குறைய 4495 மில்லியன் டாலர்கள் தேவைப்படுகின்றது. ஏறக்குறைய 4.4 பில்லியன் டாலர்கள்
எங்களுக்கு தேவை வெளிநாட்டு கடன் சேவையை முழுமைப்படுத்துவதற்கு. இப்போ 2023 பல கடன்களை முடக்கிவிட்டு ஏறக்குறைய 3.3 பில்லியன் வரையான 3300 அளவிலான கடன் மீளளிப்புக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த ரீஸ்ட்ரக்சர் ப்ரோசஸிங் என்னுடைய ஆரம்பமாக அது காணப்படுகின்றது. ஆனால் அந்த 3300 மில்லியன் டாலர்களை மீள வார வருடத்தில் செலுத்துவதற்கான ஒரு உறுதிப்பாடான வேலை திட்டம் இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலை திட்டம் இல்லை. அதனால்தான் IMF இன்னும் அதனுடைய தொகையை வழங்காமல் இழுபறி நிலையில் இருப்பதற்கான காரணம். அப்படினால் ஜனவரி என்பது பொய் கருத்தா? ஜனவரி பிப்ரவரி ஆகலாம், பிப்ரவரி மார்ச்சும் ஆகலாம். நாங்கள் ஒரு நிரந்தரமான வேலை திட்டத்தை, அதாவது நாங்கள் ஒரு பாதீட்டை தயார் செய்து இலங்கையினுடைய பாதீடு கடந்த பல வருடங்களாகவே நாங்கள் எடுக்கின்ற போது இந்த பாதீட்டுக்கு இருந்த முக்கியத்துவமே இழந்து போயிருக்கின்றது. பாதீட்டிலே செய்ய வேண்டிய பல வேலைகளை பாதீட்டிற்கு முன்னரும் பாதீட்டிற்கு பின்னரும் செய்கின்ற சம்பிரதாயபூர்வமாக ஒரு பாதீட்டை முன்வைக்கின்ற நிலைமை அளவுக்கு ஒரு முறைமையற்ற நிர்வாக முறைமைக்குள் இந்த நாடு தள்ளப்பட்டது தான் வங்குரோத்து நிலைக்கான காரணமே. அவை அந்த முறைமைக்குள் வர வேண்டும். அவே நாங்கள் சொல்கிறோம் 3300 மில்லியன் வரை வார வருடமப்பா நாங்கள் கடனெல்லாம் தாரோம், நீங்கள் எங்களுக்கு கடனை தாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. உங்களை நம்பேலாம், உங்களை நம்ப இயலாது. உங்களுடைய காட்டுங்க அதுக்கான வழிமுறையை கேட்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா, லக்ஷ்மண் கிரியல்ல, சஜித் பிரேமதாச போன்றோர் நாடாளுமன்றத்தில் கோரியது என்ன? புரியவில்லை. உங்களுடைய IMF-உடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாடு என்ன என்பதை கேட்டிருந்தார்கள். நாங்கள் யதார்த்தபூர்வமாக சிந்திக்க வேண்டும். ரைட், நாங்கள் ஒரு நிறுவனத்திடம் கடன் பெறுவதற்காக செல்கின்றோம். நாங்கள் வங்குரோத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி இது நகர்வதாக இருந்தால் ஒரு வேலை திட்டத்தை இவர்கள் காட்டினால் தான் அது நகரப்போகிறது. இது நகர்வதில் தாமதம் இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லாமல் இந்த தூரம் நகருமா? அண்மையிலும் கூட IMF-னுடைய பணிப்பாளர் சீனாவில் சென்று ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டு இது பற்றி பேசியிருக்கிறார். இல்லை, இங்கே என்ன ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே எங்களினுடைய இல்லை, நான் முடிக்கின்றேன். முதலாவது நாங்கள் IMF நிறுவனத்திடம் வேண்டுகோள் விடுக்க வேண்டும், ரிக்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த வேண்டுகோள் விடுப்பதே மிகுந்த காலதாமதமாகி தான் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மிகுந்த காலதாமதமாகி வேண்டுகோள் விடுக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய நிலைமைகளை ஆராய்ந்து IMF எங்களுக்கு சில நிபந்தனைகளை, சில வழிகாட்டல்களை, சில ஆலோசனைகளை எல்லாம் முன்வைக்கின்றது. அவை இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தபூர்வமான ரியலிஸ்டிக்கான யதார்த்தபூர்வமான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த யதார்த்தபூர்வமான வேலை திட்டத்தை அவர்கள் யதார்த்தபூர்வமானதென ஏற்றுக்கொள்ளுகின்ற போது தான் அவர்கள் அந்த வேலை திட்டத்தை ஏற்று எங்களுக்கான இந்த கடன் வளங்களை அல்லது எங்களுடைய இந்த எனக்கு புரியவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நான் புரியாமல் பேசுகிறேன்னு தெரியாது. ஏனென்றால் என்னுடைய கேள்வி, எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லாமல் இந்த IMF-னுடைய பிரதிநிதிகள், மத்திய வங்கி, நிதியமைச்சனுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஒன்றை முன்னெடுப்பார்களா? பேச்சுவார்த்தை முன்னெடுத்து, அதுவும் கடன் மறுசீரமைப்பு குறித்து மாத்திரம் பேச்சுவார்த்தை முன்னெடுத்து இர்ஃபான், பேச்சுவார்த்தை முன்னெடுத்து முன் செல்லுகின்ற போதுதான் அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் வேலை திட்டம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். ஆனால் அந்த வேலை திட்டம் கட்டியெழுப்பப்படுவதிலே இந்த அரசாங்கம் தாமதமாக இருக்கின்றது. அதாவது கடனை திருப்பி கொடுப்பதா அல்லது 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் என்ற முடிவுக்கு வருவதற்கு என்ன சம்பந்தம்? கடனை எப்போது கொடுக்கிறோம் என்பதற்கு, அதற்கு எங்களுக்கு வருமானம் கொடுக்க போகிறோம் என்பதற்கு வருமான மூலம் இருக்க வேண்டும். அதான் சொல்றேன், 2023 அந்த நம்பகத்தன்மை ஏற்படுத்தாமல் இன்னொரு கடன் வழங்குனர் அதனை ஏற்றுக்கொள்வார். 2023 எதிர்வரும் ஆண்டிலே 3300 மில்லியன் டாலர் வரையானதை நாங்கள் மீள செலுத்துகின்றோம் என சொல்கிறோம். அவை அதுக்கான வருமான மூலம் என்ன, எங்கிருந்து வருது, அது எங்கே இருந்து 3300 நாங்கள் செலுத்த போகிறோம்? அவை எங்களோட வேலை திட்டம் என்ன? உற்பத்தி அதிகரிக்கின்றதா, ஏற்றுமதி அதிகரிக்கின்றதா, உல்லாச பிரயாணத்துறையின் எவ்வளவு அதிகரிப்பு ஏற்படுகின்றது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அளவுகள் என்ன என்பது தொடர்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் புள்ளி விபரங்களை சொல்லலாம். எங்களுக்கு தெரியும், இருந்த ராஜாங்க நிதியமைச்சர் அல்லது மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கப்ரால்
இந்த அடுத்த மாதம் $3 பில்லியன் வருகின்றது, $4 பில்லியன் வருகின்றது என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் சொன்னது உங்களுக்கு தெரியும். அவே இவ்வாறு சொல்லுவதை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு IMF தயாராக இல்லை, அல்லது சர்வதேச சமூகம் தயாராக இல்லை, அல்லது கடன் வழங்கும் நிறுவனங்கள் தயாராக இல்லை. அவை இந்த கடன் வழங்கும் நிறுவனங்கள் எங்களுக்கு தெரியும், கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் இருக்கின்றது. அவை அந்த தரப்படுத்தல் நிறுவனங்கள் எல்லாம் இலங்கை எந்த இடத்திலே வைத்திருக்கின்றது? கடைசி இடத்திலே வைத்திருக்கின்றது. அவை இந்த வேலை திட்டத்திற்கு பிறகு தான் இந்த அந்த அந்த நிலைமை மேலே வரப்போகின்றது. அவை அதற்குரிய ஒரு 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 சஸ்டெயினபிளான ஒரு உறுதியான நிலைப்பாட்டுத்தன்மை கொண்ட ஒரு வேலை திட்டம் ஒன்று இன்னும் முழுமையாக உருவாக்கப்படவில்லை. இவர்கள் கனவு காண்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தின் பெரும் பகுதி இந்த சிறு பிள்ளைகள் போன்று விளையாட்டுத்தனமானவர்கள். இவர்களுக்கு சர்வதேசமும் தெரியாது, உள்நாடும் தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு தெரியும், பணம் அச்சிட்டு இந்த சிறு பிள்ளைகள் கடைகள் வைத்து பணம் எழுதி விளையாடுவார்கள். அவ்வாறு தான் கப்ராலோடு சேர்ந்து நிதியமைச்சர் ஜனாதிபதி எல்லாம் பணம் அச்சிட்டு கொண்டு வந்து 5000 கொடுக்கின்றோம், 7000 கொடுக்கின்றோம், 10,000 கொடுக்கின்றோம் என பிரித்து விளையாடி கொண்டிருந்தவர்கள் இவர்கள். அவை இன்னும் நினைக்கின்றார்கள் சீனாவோடு உறவாடியது போல சீனாவிலிருந்து கடன்களை எடுத்து தங்களுடைய விருப்பத்திற்கு அந்த கடன்களிலே விளையாடியது போல IMF-இடமும் ஒரு கதை கொள்ளலாம், அந்த கற்பனை கதையை வைத்து பெறலாம் என்ற எண்ணத்திலே இருக்கக்கூடிய பெரும்பகுதியினர் இதில் இருக்கின்றார்கள். அவை அதெல்லாம் நடைபெறாது. அதுக்கு ஒரு நிரந்தரமான வேலை திட்டம் தேவை. அந்த உறுதியான வேலை திட்டம் இன்னும் முழுமைப்படுத்தவில்லை. நான் முழுமையா இல்லை என்று சொல்லவில்லை, முழுமைப்படுத்த. என்னுடைய கேள்வி அவ்வளவு. அது முழுமைப்படுத்துவது என்பது இணக்கப்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு வேலை திட்டம் முழுமைப்படுத்த பகுதியாக இருக்கின்றது. தயார் செய்யறதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட ஆக்கப்பூர்வமானவைகளை எங்களுக்கு காணக்கூடியதாக இல்லை. கோட்டாபயனுடைய பதவி விலகலும் ரணில் விக்ரமசிங்கனுடைய பதவி ஏற்பையும் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கோட்டாபே 69 லட்சம் மக்கள் ஏற்றார்கள். அந்த 69 லட்சம் மக்கள் அவரை வெறுத்து இந்த நாட்டிலிருந்து விரட்டினார்கள். பொதுஜன பெரமுன என்ற அரசாங்கத்திற்குத்தான் மக்கள் ஆணை கிடைத்தது. அவை கோட்டாபே ராஜபக்ச வெளியேறுகின்ற போது, மஹிந்த ராஜபக்ச வெளியேறுகின்ற போது அந்த மக்கள் ஆணை கிடைத்திருந்த பிரிவிலிருந்து ஒருவர் ஜனாதிபதி நிலைக்கு முன்கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். ஆனால் எங்களுடைய இந்த அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டை பயன்படுத்தி கொண்டு அத்தகைய மக்கள் ஆணை இல்லாத ஒருவர் இன்று ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவை இது ஒரு பக்கத்திலே அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கத்திலே பொதுஜன பெரமுனவினுடைய ஒரு அரசியல் தந்திரம். நிச்சயமாக மனசாட்சிக்கு இசைவாக இந்த பொதுஜன பெரமுன இருந்திருந்தால் ஒன்று அவர்களிலிருந்து ஒருவரை தெரிவு செய்திருக்க வேண்டும், அல்லது இந்த அரசாங்கத்தை கலைத்துவிட்டு மக்களிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்குரியவரை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை செய்திருக்க வேண்டும். அந்த இரண்டையும் செய்யாது அரசியல் பலத்தை வைத்துக் கொள்வதற்குரிய ஒரு அநாகரீக ஒரு செயற்பாட்டை, ஒரு மனசாட்சிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாட்டை செய்திருக்கின்றது. ஆனால் இன்று எது எவ்வாறாயினும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு விழுந்த 134 வாக்குகளில் உங்களுடைய வாக்கு இல்லையா? என்னுடைய வாக்கு இல்லை. நிச்சயமாக. உங்களுடைய கட்சியில் இருந்தவர்கள்? நிச்சயமாக இல்லை. அவருடைய வாக்கு எப்படி அதிகரித்தது? வரவு செலவு திட்டத்தில் பார்க்கிறோம், ரகசியமாக அளிக்கப்பட்ட வாக்கு. அவை சந்தேகிப்பதாக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவரை கூட சந்தேகிக்கணுமாக இருந்தால் யாரையும் சந்தேகிக்கலாம். சந்தேகப்படாமல் இருப்பதாக இருந்தால் அனைவரையுமே சந்தேகப்படாமல் இருக்கலாம். அவை யாரை சந்தேகிக்க என்பது உங்களோட மனசாட்சிக்கு பொறுத்து நீங்கள் சந்தேகித்துக் கொள்ளலாம். இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு இல்லாமல் அந்த வாக்குகளை பெற்றிருக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? எனக்கு அதான் சொன்னேன். இந்த வாக்களிப்பிலே எங்களுடைய தரப்பினர் தொடர்பாக எனக்கு எவ்வித சந்தேகங்களும் எனக்கு இல்லை. அவ்வாறான ஒரு தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பாக அவ்வாறான எனது பார்வையிலே அவ்வாறு நான் என்னை போல பார்க்கின்றேன். எனக்கு வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் இம்முறை நடுநிலை வகித்தது போல சொல்லிவிட்டு வாக்களித்திருப்பேன். அப்படி ரகசியமாக போயிட்டு எதிர்வரும் நாட்களில் அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம் வரும். ஐக்கிய மக்கள் சக்தி 8 பேர் அரசாங்கத்தின் பக்கம் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு ஹரின் பெர்னாண்டோ ஒரு தனியார் ஊடகத்தில் ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அந்த பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லையா? நிச்சயமாக இல்லை. அந்த எண்ணிக்கையிலானோர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக எனக்கு தெரியாது. ராஜித சேனாரத்ன அவரை பற்றி கூறுகின்றார்கள். அண்மையிலே நடந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலே கூட இந்த ஜனாதிபதியினுடைய செயற்பாடு அவசியம் என நானும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றேன். இன்று எவ்வாறாயினும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நாடு மிக மோசமான பொருளாதார நிலைமையிலே இருக்கின்றது. அவை இன்று விவாதம் செய்து கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அவை இருக்கக்கூடியவரை வைத்துக்கொண்டு எவ்வாறு இந்த காலப்பகுதியிலே நாங்கள் மக்கள் நலனை அல்லது நாட்டினது நலனை அல்லது பொருளாதாரத்தை எவ்வாறு நாங்கள் மீட்டுக்கொள்வது என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டி காணப்படுகின்றது. அதுதான் குறிப்பிட்டேன். பொது வேலை திட்டம் ஒன்று நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இதிலே இருந்து மீளுவதற்கென்றால் அதற்கு நாங்கள் நிச்சயமாக ஒத்துதவ வேண்டும். அதற்கு நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். என்னால் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே இன்றைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வை காணுவதற்கு ஒரு பங்களிப்பு தேவைப்படுவதாக இருந்தால், அது மிக தெளிவானதாக இருக்குமாக இருந்தால் அந்த பங்களிப்பை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அது அரசாங்கத்திலே சென்று தான் செய்ய வேண்டும், அமைச்சு பதவியை எடுத்துத்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. அமைச்சு பதவியை எடுத்து செய்தாலும் அது தவறானதும் இல்லை. எஞ்சிய 2 ஆண்டுகள் எப்படி கழியப் போகிறது வேலுக்குமார் அவர்களுடைய? அது அரசியல் நான் எதிர்பார்க்கின்றேன். இன்னும் 2 ஆண்டு காலம் வரை ஒரு தேர்தல் இல்லாத ஒரு செயற்பாட்டிலே இந்த நாடு தங்கியிருக்க முடியாதுன்னு நினைக்கின்றேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்னை பொறுத்தவரையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அந்த காலப்பகுதியிலே நடைபெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றன. ஆனால் நாட்டுக்கு அது அல்ல. நாட்டுக்கு ஒரு பொது தேர்தல் தேவை என்ற நிலைப்பாட்டிலே நான் இருக்கின்றேன். அல்லது ஒரு ஜனாதிபதி தேர்தல் இல்லை என்ற தேவை என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றேன். என்றால் மக்களிடம் நாங்கள் ஜனாதிபதியை விரட்டிவிட்டோம், இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி மக்கள் ஆணை இல்லாமல் பின்கதவு வழியே வந்தவர் என்ற எண்ணம் இருக்கின்றது. எனவே அவர் செய்யக்கூடிய திட்டங்கள் உண்மையிலேயே மக்கள் நல திட்டங்கள், நாட்டுக்கு தேவையான திட்டங்கள், நாட்டை அபிவிருத்திக்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் கூட மக்கள் ஆணை இல்லாததால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவே தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவருடைய இந்த மார்ச் மாதம் ஆகின்ற போது பொது தேர்தல் ஒன்றுக்கு செல்லலாம், அல்லது அவரே ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்லலாம். மக்கள் ஆணையை பெற்று மக்கள் செல்வாக்கோடு அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் என்ற அபிப்பிராயம் தான் எனக்கு இருக்கின்றது. அவருடைய இந்த பயணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர் செல்கிற பாதை சரியானதாக தெரிகிறதா அல்லது இதில் ஏதேனும் தவறுகள் தெரிகிறதா? இல்லை, அந்த அளவுக்கு அவருடைய காலம் வெறுமனே 4-5 மாதங்கள் இல்லை போடப்படுகிற இந்த அடித்தளம் இல்லை, எந்த ஒரு அடித்தளமும் போடப்பட்டிருப்பதாக நான் காணவில்லை. இப்போது இந்த நாட்டில் என்ன நடைபெறுகிறது ஆரம்பம் இல்லை, அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு கொண்ட அன்றாடம் அதாவது எங்களிடம் பெட்ரோல் தொடர்பான இருப்பை கேட்போமாக இருந்தால் இருப்பென்று ஒன்று இல்லை, நிலக்கரி தொடர்பான இருப்பை கேட்போமாக இருந்தால் இருப்பொன்று இல்லை, அந்நிய செலாவணி இருப்பை பற்றி கேட்போமாக இருந்தால் இருப்பொன்றும் இல்லை. அவை ஒன்றும் இல்லை. அன்றாடம் இதை உருட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அவை இதிலே அவர் அடித்தாளம் இட்டிருக்கின்றார். அந்த அடித்தாளத்தை நீங்கள் என்னவென்று பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால் அடித்தாளம் ஒன்றும் காணல. நான் தேடுறேன், காணல அப்படி ஒன்றும் இருக்கிறது. வரவு செலவு திட்டத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை? இல்லை, இதை விட வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைக்க முடியாது. அப்படியானால் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் ஒரு வேலை திட்டமும் நிதி இல்லாத ஒரு நாட்டில் எப்படியான ஒரு வரவு செலவு திட்டத்தை அதற்குத்தான் நான் குறிப்பிட்ட யதார்த்தபூர்வமாக இதைவிட நாட்டை முன்கொண்டு செல்லக்கூடிய வேலை திட்டங்களுடனான ஒரு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து நாங்கள் இந்த சம்பிரதாயபூர்வமான நிலைமையிலிருந்து விடுபட வேண்டும். இது தற்போது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருப்பது வளமையான நிலைமை அல்ல. அதாவது ஆண்டுதோறும் வருகின்ற அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு தடவை வருகின்ற 10 ஆண்டுக்கு ஒரு தடவை இல்லை. இது ஒரு வளமைக்கு மாறான ஒரு அசாதாரணமான நிலைமை. அவே இங்கே அந்த நாங்கள் வளமையானதிலிருந்து விடுபட்டு விசேட வேலை திட்டங்களை முன்வைக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அதால் தான் சொன்னேன் பணவீக்கம் எங்கள் கட்டுப்பாட்டை மீறி இருக்கின்றது, வட்டி வீதம் மீறி இருக்கு. அப்போ அதனால் வளமையான அந்த வழிமுறைகளை கொண்டு நாங்கள் ஒரு தீர்வுக்கு வர்றது கடினமானது. அவே இந்த வரவு செலவு திட்டம் ஒரு வளமையானது, சாதாரணமானது. இதில் ஒன்றையும் காணக்கூடியதாக இல்லை. நன்றி.
நன்றி திரு வேலுக்குமார் அவர்களே. மிக நீண்ட நேரமாக நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. IMF-னுடைய உடன்பாடு எட்டப்பட்டதற்கு பிறகு உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பற்றி தெரிந்து கொண்டதற்கு பிறகு நாங்கள் நிச்சயமாக மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்ற நேரம்.